சாட்டர்டே மார்னிங் டே 25 பார்க்கலாமா? முன்னாடி நான் நைட்டே வந்து அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலைல 5:30க்கெல்லாம் எழுந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். ஆனாலும் என்னமோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்னு யோசிச்சு பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். நைட்டே சுண்டல் ஊற போட்டதால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் சுண்டல் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சீட்ஸ் காலி ஆயிடுச்சு. ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆர்டர் போடணும். சரி லாங் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலாம், ரொம்ப நாளாக நிறைய பேர் டிப்ஸ் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். பட் அதையும் நான் ஒழுங்காக பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, டேவே எனக்கு அப்செட்டாக தான் இருந்துச்சு. சமைக்கிற மூடுமே இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து தோசை மாவு இருந்ததால தோசை சுட்டு கொடுத்தாரு. வித் மிளகா பொடியோட சாப்பிட்டேன். ரொம்ப பசியா என்னன்னு தெரியல, 4 தோசை சாப்பிட்டேன். எக் எடுக்க முடியல மார்னிங்ல. அதுக்கப்புறம் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு, பிளாக் டீ குடித்தேன். ஒரு நாள் எனக்கு சமைக்க மூடு இல்லை, டோட்டல் டேவுமே க்ளோஸ். ஆஃப்டர்நூன் எக் எடுக்கல, ஃபைபருக்கு வெஜிடபிள் எடுக்கல, ரொம்ப பசியாகவே இருந்துச்சு. ஈவினிங்குமே ஒரு டீ குடித்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லாமல் எக் ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். அகெயின் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடித்தேன். ரொம்ப பேடான டேவாக இருந்துச்சு. பட் ஓகே, அடுத்த நாள் டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்.